கரூரில் சமயபுரத்து பொட்டுமாரியம்மன் கோவிலில் 51 வகையான காய்கறி அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரசு காலனி பகுதியில் அமைந்துள்ள சமயபுரத்து பொட்டுமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மேலும் காய்கனி அலங்காரமான 51 வகையான அலங்காரத்தில் அம்மனுக்கு படையல் வைத்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் மொபைல் திருட்டை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அது பல்வேறு குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் சார்பில் தேசிய சைபர் செக்யூரிட்டி உச்சிமாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா கலந்து கொண்டு பேசினார். அப்போது போலீசாரின் கடமை என்பது குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே கண்டறிந்து தடுப்பது என்றும், நடந்த குற்றங்களை விசாரித்து நடவடிக்கை எடுப்பது, பொதுமக்களை பாதுகாப்பது என்பதுதான் என்றும் கூறினார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை மொத்தம் 3010 சைபர் கிரைம் புகார்கள் பெறப்பட்ட நிலையில் இவற்றில் FIR பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் சுமார் 8 கோடி அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறினார். இதுபோன்று சைபர் குற்றங்கள் நடக்காமல் இருக்க பொதுமக்கள் தங்கள் செல்போன்களுக்கு வரும் தொடர்பில்லாத போன் கால்களை தவிர்க்க வேண்டும் எனவும், அதேபோல் தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்யக்கூடாது எனவும் கூறினார். எடுத்துகிட்டு வருது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியே வந்து தனியாக ஆரம்பித்து அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டில் வி ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அது எல்லாத்தையும் களையிறதுக்காக தான் இப்போது இங்கே ஒரு சப்மிட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை யாரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் ப்ளஸ் நம்ம குமாரசாமி KSR இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த காலேஜும் சேர்ந்து வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்மிட்ஸ் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணும்போது இங்கே இருக்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க படித்த அந்த அறிவை வச்சு எங்களுக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் தீர்வு வந்து கொடுக்க முடியும். அந்த தீர்வை கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஸோ எங்களை மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு இந்த ஈரோட்டில் சாலையில் கொட்டி கிடந்த ஜல்லிக்கற்களை இரவோடு இரவாக சுத்தம் செய்த போக்குவரத்து காவலர்களின் செயல் அப்பகுதி மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஈரோடு அடுத்த காளைமாடு சந்திப்பில் ரயில்வே மேம்பாலம் உள்ளது. இந்த ரயில்வே நுழைவு பாலம் வழியாக தினம்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இதனால் அவ்வப்போது சாலை பழுதடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக உடனடியாக பழுது பார்த்து போக்குவரத்து தடையின்றி நடைபெறும். அதன்படி நேற்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்து தடையின்றி நடைபெற வேண்டி இரவோடு இரவாக போக்குவரத்து காவலர்களை சுத்தம் செய்தது காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ATM மிஷினை உடைத்து ரூபாய் 14.50 லட்சம் திருடு போன வழக்கில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் இந்த கும்பலை சேர்ந்தவர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பாகலூர் ரோடு NGGOS பகுதியில் உள்ள தனியார் வங்கியின் ATMல் கடந்த 7ஆம் தேதி மர்ம நபர்கள் ATMற்குள் நுழைந்து கேஸ் கட்டர் இயந்திரம் மூலம் ATM மிஷினை உடைத்து சுமார் 14.50 லட்சம் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அட்கோ காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் 4 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளிகள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதில் குற்றவாளிகள் பெங்களூரில் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் சாபீர் என்கிற சாமீர் என்பவரை கைது செய்தனர். இவரிடம் நடத்திய விசாரணையில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள காமோடா கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநராக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் காரை திருடி சென்றதும் கர்நாடக மாநிலம் பெலத்தூரில் ATM மிஷினை உடைத்ததில் அதில் பணம் குறைவாக இருந்ததால் ஒசூரில் ATMஐ உடைத்து பணத்தை திருடி சென்று மாலூர் சென்று காரை விட்டுவிட்டு லாரியில் தப்பி சென்றதும் தெரியவந்துள்ளது. மேலும் இவருடன் பலருக்கு தொடர்பு இருப்பதும் இந்த கும்பல் மீது வடமாநிலத்திலும் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற கொள்ளையர்களையும் தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்டுச்சந்தை மற்றும் காய்கறி வாரச்சந்தைக்கு ஏலம் நடத்தாமல் வசூல் செய்யும் பணத்தை அதிகாரிகளும் மன்ற உறுப்பினர்களும் பிரித்துக் கொள்வதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பேரூராட்சி அலுவலக கண்காணிப்பில் காய்கறி வாரச்சந்தை மற்றும் ஆட்டுச்சந்தை சனிக்கிழமை தோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தைகளுக்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை ஏலம் நடத்தி அதன் மூலம் அரசுக்கு நல்ல வருவாய் வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஏலம் நடத்தாமல் அரசு அதிகாரிகளும் சில மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து பேரூராட்சியில் பணிபுரியும் களப்பணியாளர்களை வைத்து வசூல் செய்து அதற்கு உரிய ரசீது கொடுக்காமல் பங்கு போட்டு பிரித்துக் கொள்வதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஆட்டு சந்தை மற்றும் காய்கறி வார சந்தையை ஏலம் நடத்தி அரசுக்கு உரிய வருவாய் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.